இந்த லெசன்ல நம்ம எக்ஸ்போர்ட் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸ்போர்ட் கமாண்ட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க இன்டிசைன்குள்ள ஒர்க் பண்ற ஃபைல இன்டிசைன் ஃபார்மேட் இல்ல அனதர் ஃபார்மேட் நம்ம எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த எக்ஸ்போர்ட் கமாண்டை நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு இன்டிசைன்ல ப்ரௌச்சர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ரௌச்சரை ப்ரூஃப் கஸ்டமருக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னா அதுல ஜேபிஜி அனுப்பலாம் அல்லது பிடிஎஃப் ஃபைல்ல அனுப்பலாம். எந்த ஃபைல்ல கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புவோம். அதுக்காக தான் நமக்கு இது தேவைப்படுது. நம்ம கஸ்டமருக்கு அனுப்புற இடத்துல இன்டிசைன் இருக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. அதே பிடிஎஃப் ஆனிச்சுன்னா காமன் அந்த யூஸ் பண்றதுனால பிடிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஜேபிஜி கொடுத்தீங்கன்னா ஜேபிஜியா எடுத்து அக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஃபைல் மெனு, சூஸ் எக்ஸ்போர்ட், ஷார்ட்கட் Ctrl+C கிளிக் பண்றீங்க. எக்ஸ்போர்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. சேவ் as ஃபைல் டைப். இன்டிசைன்ல இருந்து நம்ம என்னென்ன ஃபைல் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும், அதாவது ஃபிளாஷ் CS ப்ரோ ஃபைல் ஆகும், PDF ஃபைல், EPS ஃபைல், இன்டிசைன் CS3 இன்டர்சேஞ்ச் ஃபைல், இந்த மாதிரி JPG, SWF, XML ஃபைல், இத்தனை விதமா நம்ம ஃபார்மேட்ஸ் வந்து ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சூஸ் பண்றது இப்போ PDF ஃபைல் சூஸ் பண்றோம். சேவ். டிஸ்பிளே கண்டென்ட் எல்லாம் பின்னால வர லெசன்ஸ்ல உங்களுக்கு PDF பத்தி சொல்லும். இப்போ எவ்வளவு பேஜஸ், நம்ம 5 பேஜஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா அங்கே 5 பேஜஸ் உள்ள PDF ஒன்று கிரியேட் ஆயிடும். ஃபைல் மெனுல எக்ஸ்போர்ட், அனதர் ஒன் JPG ஃபார்மேட், JPG செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்ல 6 பேஜ் வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து 2 பேஜ் மட்டும் வந்தா போதுன்னா ரேஞ்ச்ல 1 and 2 கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்டா வேணுமா இல்லை சிங்கிள் சீட்டா வேணுமான்னு இருக்கும். நம்ம ஸ்ப்ரெட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பேஜ் உங்களுக்கு ஒரு நாள் வரும். இப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா சிங்கிள் பேஜ் வரும். அதே போல இமேஜோட குவாலிட்டி பிளஸ் இமேஜோட ரெசல்யூஷன் எப்படி நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. பிடிஎஃபாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், ஜேபிஜி ஃபைலாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். டிசைன் மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல நம்ம பார்த்தோம்னா ப்ரௌச்சர் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 5 பேஜ் கொடுத்துருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 5 பேஜ் டிஸ்பிளேல இருக்கு. 2, 3, 4, 5 க்ளோஸ் பண்ணி. அதே போல நம்ம ஜேபிஜி ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ணோம். அது என்னென்ன ஃபைல்னா ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் மட்டும். ப்ரௌச்சர் 1 ஓபன் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் ப்ரௌச்சர் 2 செகண்ட் பேஜ்.